தஞ்சை மண்ணில் தடம் பதிக்க வந்திருக்கின்ற புதுயுகம் சொல்லரங்கம் நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கிற அத்தனை பெருமக்களையும் அன்போடு வருக வருக என்று மகிழ்ச்சியாய் வரவேற்கிறோம். யாவரும் கேளீர் சொல்லரங்கம் தொடர்கிறது. இந்த வாரம் ஒருத்தன் எப்போ தான் இஷ்டப்படி என்னப்படி சிந்திச்சு செயல்பட ஆரம்பிக்கிறானோ அதுதான் அவனுடைய இனிமையான காலம். அதனால தான் சொல்கிறேன் இளமை பருவம் மிக இனிமையானதுன்னு. இளைஞர்களை குறை மட்டுமே சொல்கிறீங்களே, அவங்க செய்கிற ஒரு சில தவறுகள் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுமா? இன்னைக்கு சமுதாயத்தில் இளைஞர்கள் எவ்வளோ சாதிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது உங்களுக்கு மறந்து போயிடுதா? ஒன்று வேணாம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சென்னை, கடலூர் போன்ற மாவட்டம்லாம் வெள்ளத்தால் ரொம்பவே பாதிக்கப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ வயசானங்களாலையும் குழந்தைங்களாலையும் வீட்டில் உட்காந்து நியூஸ் சேனல் பார்த்து பரிதாபப்பட தான் முடிஞ்சுதே தவிர ஓடி ஓடி அந்த இடத்துல உதவி செஞ்சது யாரு? இளைஞர்கள் தானே. யோசிச்சு பாருங்க. இரக்கத்தான் பிறந்தோம், ஆனால் அதுவரை இரக்கத்தோடு வாழ்வோம்னு வாழ்ந்து காட்டினவங்க எங்கள் இளைஞர்கள். இல்லைன்னு சொல்லிடுவீங்களா நீங்கள்? ஒன்றும் இல்லை, எக்ஸாம் ஹாலில் எழுதுறப்ப பேனா தீந்து போச்சு. பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட சொல்லுங்க, அவனுக்கு இல்லைனா கூட நீ எழுதுறாமாப்லன்னு எடுத்து கொடுப்பான். இதுவே ஏன்னா அவனுக்கு அந்த கேள்வி தெரியாது. நான் எழுதாட்டும் பரவாயில்ல, நீ எழுதுற அப்படிமா அதை கொடுக்கவும் ஒரு மனசு வேணும்ல. வேணும் வேணும், பேனா வேணும், மனசு வேணும். ஆமாம். இதுவே பேங்க்ல ஒரு செலான் ஃபில்லப் பண்ண பக்கத்தில் இருக்க தாத்தா கிட்ட கேளுங்க, கொடுப்பாரா? மாட்டாருங்க. இரக்க குணமும் உதவும் மனமும் அதிகமாக இருக்கிறது இளமை பருவத்தில் தான். அறிஞர் அண்ணா சொன்னாரே, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு. அந்த அண்ணா மாதிரி எங்கள் பசங்க அடுத்தவங்களை சந்தோஷப்பட வச்சு நாங்கள் சந்தோஷப்படுவோம். 1000 முறை விழுந்தாலும் எழுந்து நின்று சொன்னவர் விவேகானந்தர். அதே விவேகானந்தர் தான் சொன்னாரு, 100 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், நான் நமது இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன்னு. ஏன்னா இந்தியாவை மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் இளைஞர்கள் மட்டுமே. இளமை பருவத்தில் மட்டும்தான் அந்த வேகம் இருக்கும். குழந்தை பருவம் தான் இனிமையானதுன்னு பேசுறீங்களே, அது ஒரு காலத்தில் வேணா ஒரு வேளை செட் ஆகி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நிலைமை யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் குழந்தைங்க எப்படி இருந்தாங்க? காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பான்னு பாரதி சொன்ன மாதிரி வாழ்ந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? காலை எழுந்தவுடன் ஐஃபோன், பின்பு கண்ணை கெடுக்கும் ஐபேடு, மாலை முழுதும் வீடியோ கேம்ஸ், இப்படி தாங்க போயிட்டு இருக்கு. ஏங்க 2.5 வயசுல காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் ஸ்கூலில் அடைச்சிட்டு மறுபடியும் சாயந்தரம் டியூஷனுக்கு அனுப்பி விட்டுட்டு எப்படி நீங்கள் குழந்தை பருவம் தான் இனிமையானதுன்னு பேசுறீங்கன்னு எனக்கு புரியலை. 20, 30, 40 வருஷம்னு பெத்து வளர்த்த அப்பா அம்மாவை பெத்த பிள்ளைங்களே மறந்து போகிற ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தானே ஒரு கவிஞர் அழகாக பாடினாரு, வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ அனாதை இல்லம்னு. அது இன்னைக்கு கரெக்டாக தானே இருக்கு. ஏங்க நான் கேட்குறேன், இங்கே இருக்கிற எத்தனை குழந்தைங்களுக்கு அவங்க தாத்தா பாட்டி பேரோ இல்லை கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி பேரோ தெரியும்? எப்படி நீங்கள் குழந்தை பருவமும் முதுமை பருவமும் தான் இனிமையானதுன்னு பேச முடியும்? எனவே இறுதியாக சொல்கிற, மிக மிக இனிமையான பருவம் இளமை பருவமே. இளமை பருவமே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அடுத்தாலும் ஓடி விளையாடு பாப்பான்னு பாரதியார் குழந்தைகளை பார்த்து பாடியிருக்காருங்க. அது ஒரு இளைஞனிடமோ அல்லது ஒரு முதியவரிடமோ அவர் சொல்லலை. ஏன்னா விளையாட்டுங்கிற ஒரு இனிமைங்க, ஒரு இன்பம். அந்த இன்பத்தையும் இனிமையும் குழந்தை பருவத்தில் மட்டும்தாங்க முற்றிலும் அனுபவிக்க முடியும். அதனால தான் அந்த வரியை குழந்தையை பார்த்து பாரதியார் பாடினார். ஆமாம், நான் ஓடி விளையாடு தாத்தான்னு நான் சொன்னார். இல்லை, ஓடி விளையாட முடியாது தாத்தாவால். அப்துல் கலாம்கிட்ட ஒரு நிருபர் கேட்குறார், ஐயா பிறந்த நாள்னா என்னான்னு எனக்கு விளக்கி சொல்லுங்க அப்படிங்கிறார். அதுக்கு அப்துல் கலாம் சொல்றாரு, நான் அழுத நாள் என் தாய் சிரித்த நாள் அப்படிங்கிறார். சபாஸ், அதான் பிறந்த நாள். குழந்தை அழுகும், குழந்தை அழுத உடனே அம்மா சிரிப்பா. ஏன்னா அழுதாதான் பிள்ளை அது. இந்த காலம் மட்டும் இல்லை, அந்த காலத்திலையுமே குழந்தையோட பருவத்தை ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல முடியாதுங்கிறதுக்காக 10 பருவமா பிரித்து பாடியிருக்காங்கய்யா. ஒரு குழந்தைக்கு சிற்றிலக்கியம் இருக்கு, ஒரு இளைஞனுக்கோ ஒரு முதியவருக்கோ சிற்றிலக்கியம் இல்லைங்கய்யா. அதை பாருங்க, பிள்ளைத்தமிழ்னு அதுக்கு பேர். தாலாட்டில் தொடங்கி பின்னாடி வந்து ஊசல் 10 பருவம் சொல்லுவாங்க. தாளப்பருவம், காப்பு பருவம் சொல்ற பாருங்களா. குழந்தை 16 செல்வத்தில் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அக்கா அந்த நேரத்தில் ஒன்று சொன்னாங்க, 16 செல்வத்தையும் பெற்று பெருவ வாழ்வுறு தான் இளமைன்னு.
குழந்தைங்கிற ஒரு செல்வம் இல்லைன்னா ஒரு இளைஞனாலேயோ ஒரு இளைஞனாலேயோ மிச்சம் இருக்க 15 செல்வத்தை அனுபவிக்க முடியாதுன்னு இந்த நேரத்தை நான் ஒரு கருத்தை பதிவு பண்ணிக்கிறேன். அதை சொல்லுங்க. நிலாச்சோறு இங்க இருக்க எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. நானும் அனுபவிச்சது இல்லை. அந்த ஏக்கத்தை சொல்றேன் பாத்துங்க. நான் கூட ஒரு வாங்கி தின்ட்டு வந்து சொல்றாராக்குன்னு பார்த்தேன். தட்டுல சோறு போட்டு அம்மா மொட்டை மாடி கூட்டிட்டு போய் பௌர்ணமி அன்னைக்கு நிலாவை காட்டி அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது அந்த குழந்தைக்கு நிலாலே போய் சாப்பிட்ட சந்தோஷம் கிடைக்குங்க. அது குழந்தைக்கு கிடைக்கும். குழந்தை பருவத்தில் மட்டும்தாங்கய்யா கிடைக்கும். பில்லா டூல் அஜித் சார் டைலாக் சொல்லுவாரு, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நானா செதுக்குனதுரா அப்படின்பாரு. அது போலதாங்க என் குழந்தை பருவமும். இறைவன் குழந்தை பருவத்துடைய வாழ்க்கைய ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு அணுவையும் இன்பமா செதுக்கியிருப்பாருங்க ஐயா. அதுதான் எங்க குழந்தை பருவம். குழந்தையோட ஒவ்வொரு கிறுக்கல்கள் கூட பல பேருக்கு ஓவியமா தெரியும்னு சொல்லி வாய்ப்பளித்தவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதே அப்பா குழந்தையாவே வாழ்ந்துட்டாரு. 15 வயசு வரையும் உள்ளவங்களுக்கு எக்ஸாமு, ரிசல்ட்டு, ஸ்கூல்னு கவலை. 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நோய் இருக்கேன்னு கவலை. ஆனால் எந்த கவலையுமே இல்லாமல் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிற ஒரு கூட்டம்னா அது எங்களுடைய இளைஞர் மட்டும்தாயா. இளைஞர்களுக்கு எப்பப்போ எதை பண்ணணும்னு தெரியும், எப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுற்றணும்னு தெரியும், எப்போ ஃபிகர் பின்னாடி அலையணும்னு தெரியும், எப்போ உழைக்கணும்னு தெரியுங்க. இதுக்கெல்லாம் டைம் டேபிள் போட்டிருப்பீங்களாமா? 6 மாதம் அவ்வளோ கஷ்டப்பட்டு டீச்சர் பாடம் நடத்துறத ஒரே நாள் நைட்டில் படித்து ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் வாங்குறானா அது எங்களுடைய இளைஞருடைய திறமை தானேங்க. இப்போ ரோட்டில் ஒரு பெண்ணை போட்டு ஒருத்தவங்க அடிக்கிறாங்கன்னா வச்சுக்கோங்களேன், முதியோர்கள் என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்க குடும்ப பிரச்சனை நமக்கு எதுக்குன்னு ஒதுங்கி போவாங்க, வேற தெருவிலியா போயிடுவாங்க. சில சமயம் ஐயோ பாவுன்னு வேடிக்கை பார்ப்பாங்க. சின்ன குழந்தைங்க அது என்னன்னே தெரியாமல் கை கட்டி சிரிக்குங்க. ஆனால் என் இளைஞன் அந்த இடத்துல என்ன பண்ணுவான் தெரியுமா, அதை அப்படியே வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்குன்னு அத்தனைதுலேயும் அனுப்பி அடித்தவனுக்கு 6 மாதம் சிறை தண்டனையும் அபராத தொகையும் வாங்கி கொடுப்பான். பெரியாரா இந்த பெண் அடிமைத்தனத்துக்காக அவ்வளோ வருடங்களாக பாடுபட்டதை என் இளைஞன் ஒரு நிமிடத்தில் செஞ்சுட்டு போலையா. ஏம்மா அதை போய் தடுப்பானா, வீடியோ எடுப்பானா? அந்த பிள்ளையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இவன் என்ன பண்ணியிருக்கணும், விஜய் மாதிரி அஜித் மாதிரி போய் தாண்டி குதிச்சு அடிப்பான்னு சொல்ல போகிறீங்கன்னு பார்த்தா அதை வந்து வீடியோ போட்டுவானா. சரி பரவாயில்ல, தண்டனை வாங்கி தர்றான்ல. ஐயா இப்போ உங்கள் கால்கிட்ட ஒரு 5-6 பாம்பு சுற்றுதுன்னா வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? கும்பிடுவேன் சாமி அப்படியே. ஆனால் அந்த இடத்துல எப்படிமா அந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணுறீங்க? அந்தம்மா வந்துச்சு நல்லா வீடு கட்டி அப்படியே இடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நல்லா இருந்தால் அப்படி காணா போயிட்டீங்கன்னா சரி 5 பாம்பு வந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஆனால் அந்த இடத்துல என் இளைஞன் என்ன பண்ணுவான் தெரியுமா, சுனில்ங்கிற ஒரு இளைஞன் ஒரே நாளில் 34 பாம்பையும் உயிரோடு பிடிச்சி உலக வனத்துறையில் கொண்டு போய் கொடுத்தான். அதுக்கு வனத்துறை அதிகாரி அவருக்கு ஒரு சாதனையாளர் விருதும் கொடுத்தாங்க. இத்தனை சாதனையாளருடைய விருதும் என்னுடைய இளைஞன்ட்ட தானையா இருக்குது. என் இளைஞனால் மட்டும்தான் துணிவும் தைரியமும் கொண்டு போராடவும் முடியும். ஆமாம், தண்ணி குழாயில் தண்ணி விளையாடு பம்படி பாயின்னு கேட்டால் அவன் பாம்பு அடிச்சுக்கிட்டு தர்றான். ஐயா, ஒரு மனுஷன் எதில் நிறைவடைவான், எப்போ சந்தோஷமாக இருக்கானோ அப்போ தான் நிறைவடைவான். எந்த இளைஞன் இப்போ உள்ள இளைஞர்கள்ட்ட கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் முன்னேற்றமும் இருக்கிற இளைஞனால் மட்டும்தாயா சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால தாயா சொல்கிறேன், இளமை பருவம் இனிமையானதுன்னு. அப்பாடி, ரொம்ப நன்றி. அடுத்து ஐயா, குழந்தை பருவம்னா முதல்ல நமக்கு ஞாபகம் வருது ஒரு அம்மாவுக்கும் ஒரு குழந்தைக்கு உண்டான அன்புயா. அம்மா சொல்லுவாங்க, விதவிதமான வார்த்தையினால குழந்தைய வர்ணிப்பாங்க. அப்ப அந்த குழந்தை புன்னகைக்கும். அந்த புன்னகையை நீங்கள் கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. அந்த குழந்தையின் புன்னகை அந்த பிரம்மனையே பிரமிக்க வைத்துடுமே, பார்த்து கொள்ளுங்கள். ஐயா, ஊர்ல கிரிக்கெட்ல விளையாடுவாங்க பசங்களாம். நீதாண்டா அவுட்டு, இல்லடா நீதாண்டா அவுட்டு அப்படின்னு சண்டை விடுவாங்கயா. 2 வீட்டு பெற்றோர்களும் சண்டை போட்டுக்கிடுவாங்க. அப்போ ஒருத்தன் சொல்லுவான், திரும்ப விளையாட போவோம், அதில் யார் அவுட் ஆகுறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு போவாயா. அப்பயே எங்களுடைய குழந்தைங்களோட நட்பு ஆரம்பிச்சிருச்சியா. ஐயா ஒரு சிறுவராக இருக்கிறார், தன்னுடைய ஆசிரியரோடு பூஜையில் கலந்துக்கிறாரு. அந்த பையனுக்கு என்ன பொறுப்புனா, அந்த நெருப்பில் சாம்பிராணி அள்ளி போடுற பொறுப்பு. அளவு பாராமல் சாம்பிராணி அள்ளி போட்டுட்டாரு. அதற்கு அந்த ஆசிரியர் கூறுறாரு, தம்பி கொஞ்சமா போடியா, சிக்கனம் காட்டியா, நீ என்னைக்காவது சாம்பிராணி விளையிற நாட்டை கைப்பற்றினேனா அப்ப நீ வாரி வாரி போடலாம், கொஞ்சமா போடு தம்பின்னு சொன்னாங்கயா. அந்த ஆசிரியரோட வாய் முகூர்த்தம் பலித்தது. அந்த மாணவர், அந்த சிறுவன் சிரியா நாட்டை கைப்பற்றினார். சாம்பிராணி குங்கிலியம் போன்ற அனைத்தையும் கவர்ந்தார்.
முதன் முறையாக தன் ஆசிரியருக்கு அனுப்புகின்றார். ஆசிரியர் அவர்களே, நீங்கள் இன்று முதல் சாம்பிராணிக்கு சிக்கனம் காட்ட வேண்டியதே இல்லை என்று. அந்த குழந்தை பருவத்தில் அவருக்குள்ளே அவரை விதைத்த விதைதான் பின்பு விருட்சமாக வளர்ந்து நின்றது. அவர் வேற யாரும் இல்லையா, மாவீரன் அலெக்சாண்டர் தான்யா. பார்த்தீங்களா, வழக்கமா சரியா படிக்கலைன்னா அவனை மட சாம்பிராணி அப்படிம்பாங்க. ஆனா அவன் சாம்பிராணிலேயே பெரிய ஆளாயிட்டான். ஐயா, அந்த குடும்பத்துல பெரிய சண்டை வர்றதுக்கு என்னையா காரணம்னு சொல்லுங்க ஐயா. ஏன் எல்லாத்தையும் ஏன்ட்டே கேட்குறீங்க? இந்த உலகம் அழிய காரணம் என்னங்கிறார் ஒருத்தர் வந்து. உங்கள் காலில் பாம்பு போனால் என்ன செய்வீங்கன்னு அந்த அம்மா வந்து கேட்குது. ஐயா, அப்பா வருவார், 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு இருப்பார். அம்மா அந்த ஒய்ஃப் சொல்லுவாங்க, என்னங்க இப்படி மாற்றிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன எனக்கு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்போ குடும்ப சண்டை ஓட ஆரம்பிச்சிடும். பையன் வருவான், காலேஜ் படிக்கிற பையனை பற்றி சொல்லவே வேணாம், 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பான். அம்மா சொல்லுவாங்க, டே மகனே, நான் என்ன இரும்பலையாடா அடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா 1 மணி நேரத்திற்கு 5 தடவை ட்ரெஸ் மாற்ற வேண்டும் என்றால் அவர் பணக்காரராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு கை குழந்தையாகவே இருந்தாலே அவசியம். ஆகவே என்றும் இனிமையான பருவம் குழந்தை பருவம் தான் என்று கூறி விடைபெரிய நன்றி, வணக்கம். ரொம்ப பேசுற குழந்தையால இருக்குது. ஐயா, இந்த உலகத்துல கவலை இல்லாம சிரிக்கிறதுல என்னங்கய்யா மகிழ்ச்சி இருக்கு? இந்த வயசான காலத்துலயும் பிபி, சுகரு, பிரஷரு, டிபி இத்தனை நோயை வச்சுக்கிட்டு எத்தனை கவலை இருந்தாலும் வெளியில மகிழ்ச்சியா சிரிக்கக்கூடிய பருவம்னா முதுமை பருவம் தானுங்கய்யா. அதாவது நோய் இல்லாம சிரிக்கிறது பெருசு இல்லைங்க, வேதனையை தாங்கிக்கிட்டு எவன் சிரிக்கிறானோ அவன் தான் சரியான நபருங்கிறது தான் முக்கியமான வார்த்தை. ஏன் எங்க வீட்டுக்கிட்ட ஒரு வயது முதிர்ந்த பாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கால் ஊனம். ஆனா அவங்களோட 60 வயசையும் கூட அவங்க பொருட்படுத்தாம தினம் 60 ஊனமுற்ற குழந்தைகளுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செய்யறாங்கன்னா அது முதுமையால தானங்க ஐயா முடியும். இன்னைக்கு இளமைன்னு பேசுறாங்க. இந்த இளமை படுற பாட ஒரு கதையில சொல்றேங்க ஐயா. எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பிஇ முடிச்ச பையன் இருந்தான். அந்த பையன் வீட்டில் ஏன் சும்மா இருக்கணும், பிஇ முடிச்சுட்டுன்னு அவன் தெருவோர இருக்க ஒரு சர்க்கஸ் கம்பெனியில் போய் வேலை கேட்குறான். ஐயா, எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுங்க, நான் வீட்டில் பிஇ முடிச்சுட்டு சும்மா இருக்கிறேன்ட்டு. அவரும் என்னோட சர்க்கஸில் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு குரங்கு செத்து போச்சு, நீ குரங்கா வேஷம் போட்டு நடிக்கிறியான்னு கேட்டிருக்காரு. சரி, வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு நம்ம இதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனும் சரின்ட்டான். ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான், இங்கேருந்து இங்கே தாவிட்டு இருக்கும் போது தெரியாமல் கீழே விழுந்துட்டான். ஒரிஜினல் குரங்கா இருந்தா என்ன படி இருக்கும், தப்பிச்சிருக்கும். அந்த சமயம் பார்த்து கீழே இருக்க சிங்கத்தை வந்து கழட்டி விட்டுருக்காங்க. இவனுக்கு என்னாச்சு, உண்மையான குரங்கா இருந்தா அந்த இடத்துல தப்பிச்சிருக்கும். அந்த இடத்துல கடவுள்கிட்ட வேண்டாம், கடவுளே நான் வீட்டில் சும்மா இருந்தேன், எப்படியாச்சும் ஒரு வேலை கிடைக்கணும்னு நினைச்சேன், இந்த இடத்துல வந்து இப்படி மாட்டிக்கிட்டேனே நினைச்சிட்டு இருக்கான். அந்த சிங்கம் அங்கிருந்து வருது, இவன் இப்படி பயத்துல புலம்பிட்டு இருக்கான். சிங்கம் சொல்லிச்சான், கவலைப்படாத பிஇ, நான் எம்மின்னு சொல்லிச்சான். இந்த இடத்துல இருக்குதுங்க ஐயா இளமையோட திண்டாட்டம். எப்படிங்க ஐயா மகிழ்ச்சி கிடைக்கும் இந்த இடத்துல? எங்களோட முதுமையை நினைச்சு பாருங்க. இன்னைக்கெல்லாம் வேலை பளுல நல்ல உணவு கூட நம்ம சாப்பிட்றது இல்லை. ஆனால் அன்னைக்கு நம்ம பாட்டி சமையல்ல சாப்பிட்டு பார்த்தோம்னா எவ்வளோ ருசியா இருக்கும். வைரமுத்து அவரோட கவிதையில் எழுதியிருப்பாரு, கதகதன்னு களி கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி நல்லெண்ண கருப்பட்டி கலந்து தருவாயே, தொண்டையில் அது இறங்கும் சுவையான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதம்மா, கொத்தமல்லி அரைச்சு வச்சு குறுமிளகா 2 வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீ கும்மி அரைச்சு கொலகலன்னு வடிக்கையில அம்மி மணக்கும் அடுத்த திருமணம் மணக்கும், தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனொழுகும், மீன் குழம்பு மேல குட்டி குட்டியா மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சி ஊர். எவ்வளவு அழகா எழுதியிருக்காருங்க ஐயா. பேசுறப்பே இந்த இடத்துல இருக்குங்க ஐயா எங்களோட முதுமையோட இனிமை. ஐயா, தாத்தா பாட்டி கூட இருக்க குழந்தைங்க என்னைக்குமே தப்பு செய்யாது. ஏன் தெரியுமா? தாத்தா பாட்டி கூட இருந்தா அந்த குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி கதை சொல்லுவாங்க. அந்த கதையெல்லாம் கேட்டோம்னா ஏனாதானோன்னு இருக்காது, அவ்வளோ நீதி கருத்துக்களோட உண்மை நியதிகளோட இருக்கும். அந்த கதையெல்லாம் கேட்கும் போது இந்த குழந்தைக்கு என்ன தோணும், ஓ நம்மளும் இது மாதிரி தான் வாழணும்னு தோணும். அப்ப எப்படிங்க ஐயா தப்பு செய்யும்? அந்த குழந்தை பருவத்துக்கே இனிமை சேர்க்கக்கூடிய பருவம்னா எங்களோட முதுமை பருவம் தாங்க ஐயா. அதனாலதான் சொல்றேன், என்னைக்கும் இனிமையை தரக்கூடிய பருவம் எங்களோட முதுமை பருவம் தான். முதுமை பருவம் தான். நல்லது நல்லது நல்லது. ஐயா, நான் ஒரு காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டுங்க. எங்க காலேஜ்ல
ஃபேர்வெல் பார்ட்டின்னு ஒன்று வைப்பாங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் எல்லாம் சென்ட் ஆஃப் பண்ணி அனுப்புறதுக்காக. அப்போ கூட எங்கள் பையங்க கவலைப்படாம விடு மச்சி உன் தங்கச்சியை மேரேஜ் பண்ணிட்டு உன் வீட்டுக்கே வந்துடுறேன்னு சொல்லி சிரிப்பாங்க பாருங்க. அப்பா அது பாருங்க, வீட்டோட மாப்பிள்ளையா வர்றானா. அந்த மகிழ்ச்சி பெரியவங்களுக்கோ குழந்தைகளுக்கோ கிடைக்குமா ஐயா? ஐயா எக்ஸாம் வைக்கிறாங்க, நாங்கள் ஃபெயில் ஆயிடுவோம், நாங்கள் ஃபீல் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. விடு மச்சான், ஆகஸ்ட் இல்லைன்னா செப்டம்பர் இருக்கு, செப்டம்பரும் இல்லையா அக்டோபர் இருக்குன்னு போயிட்டே இருப்போம். ஐயா இந்த இளமை பருவத்தில் வரக்கூடிய காதல் பல்வேறு வகையாக பிரிக்கப்படுது ஐயா. எப்படின்னு தெரியுங்களா? ஃபேஸ்புக் காதல், வாட்ஸ்அப் காதல், கண்டதும் காதல், காணாமலே காதல், பழகிய காதல், நல்ல காதல், கெட்ட காதல்னு காதல் பல நிலையில வரும். இந்த வயசுல காதல் வந்தா தப்பு இல்ல, வரலினாதான் தப்பு. சரி, அந்த வயசுல காதல் வரலன்னு தான் தப்பா, ஏன் வச்சுக்கோங்க. இந்த இளமை பருவத்துல இன்னும் இனிமை சேர்க்கக்கூடிய விஷயம் பல இருக்கு. பார்த்தவுடன் உரிமை எடுத்துக்கொள்ளும் நண்பன், எப்பொழுதுமே டே என அழைக்கும் தோழி, இரவு 2 மணிக்கு கதவை தட்டினாலும் திறந்து விடும் அம்மா, கோபம் மறந்த அப்பா, அக்கறை காட்டும் அண்ணன், அதட்டும் அக்கா, மாட்டி விடாத தங்கை, சாருக்கு ஃப்ளீட் எடுத்து விடும் கணவன், சமையல் பழகும் மனைவி, கைப்பிடித்த சாலையை கடக்க உதவும் காதலன். இந்த மாதிரி வாழ்க்கையை வெறுக்க ஹைஹீல் செலவுக்கு 10 காரணம் இருந்தாலும் வாழ்க்கையை ரசிக்க மினிமீல் செலவுக்கு வெரைட்டியான விஷயம் எங்க இளமை பருவத்துல மட்டும்தான் இருக்கு. அன்னைக்கெல்லாம் சொல்லுவாங்க பிறந்தாலும் பால் செத்தாலும் பாலுன்னு. ஆனா இன்னைக்கு பிறந்த 4 நாள் ட்ரீட்டு, இறந்த 4 நாள் ட்ரீட்டுன்னு இந்த கொண்டாட்டங்களுக்கு ஏற்ற பருவமா இருக்கிறது எங்க இளமை பருவம் மட்டும்தாங்க. என்னய்யா ஏதாவது பாலை பற்றி பேசுனாங்களே, அது என்னம்மா? அது அதை மட்டும் சொல்லுமா, பாலை பற்றி என்னம்மா சொன்னியப்ப? பிறந்தாலும் பால் செத்தாலும் பால். அதெல்லாம் இல்லை. அதாவது இந்த குழந்தை பருவம் இருக்கே, பாலோடு தொடங்குற பருவம் குழந்தை பருவம், பாலோடு முடிக்கிற பருவம் முதுமை பருவம். சரி, இந்த பாலா போன பருவம் தான் இந்த வாலிப பருவம். இளமையிலே காதல் வரும், எதுவரையும் கூட வரும், முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை கூட வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதான் இளமையில வரக்கூடிய காதை இளமையோடு நின்று போறது எத்தனையோ இருக்குது. உங்க காதலை கொண்டு வந்து எங்க முழுமையில இருக்கக்கூடிய காதலோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. முழுமையான காதல் என்பது முதுமை வரை வரக்கூடியது தான். இப்படி எதிர்ப்பா இருக்கு உங்களுக்கு. அவங்களுக்கு தெரியலையா காதலோட அருமை பத்தி? கொஞ்சம் காதலிச்சு பாருங்க, அப்பதான் அது புரியும். இனிமையானதை போய் காதலிக்கிறது, முதல்ல அந்த பிள்ளை எங்க நிக்கிறதுன்னு தெரியாது. அதுதான் சொல்ற, காதல் வர வேண்டிய பருவத்தில் மட்டும்தான் வரணும்னு. இந்த பருவத்துல பிரியாணி ருசியா இல்லைன்னா கூட எங்களால தாங்கிக்க முடியுது, பிரியவங்க பிஸியா இருந்தா எங்களுக்கு தாங்கிக்கவே முடியாது. எனவே என்றும் இனிமை தருவது எங்க இளமை பருவம் மட்டும்தாங்க. நன்றி ஐயா. நன்றி, பிரமாதம். அடுத்து, பருந்தை பார்த்தால் பறக்க நினைப்பேன், ஆடுகளை கண்டால் ஓட நினைப்பேன், இப்படி ஓடி ஆடி விளையாண்ட காலங்க அது. அப்படி தொலைத்த என் குழந்தை பருவத்தை நான் எந்த மருத்துவரிடம் போய் கேட்பேன்னு கண்ணதாசனே புலம்பியிருக்காருங்க. முதுமை பருவத்தில் இருக்கிற அப்பருக்கு நீண்ட நாட்கள் கழித்து தான் காட்சியளித்தார் இறைவன். இளமை பருவத்தில் இருக்கிற சுந்தரருக்கு பல சோதனைகளுக்கு பின்புதான் காட்சியளித்தார் இறைவன். ஆனால் எங்கள் குழந்தை பருவத்தில் மட்டும்தான் அழுத உடனேயே ஞானப்பால் கொடுத்து காட்சியளித்தாரே திருஞான சம்பந்தருக்கு இறைவன். அதுதான உன்னதமான பருவம், உயர்ந்த பருவம். இதை நான் எப்படி இல்லைன்னு சொல்லுவேன்? ஞான சம்பந்தன் பேர் வச்சுக்கிட்டு சொல்லுங்க பாப்பா. அதே பேர் கொண்ட நம்மையும் அந்த பாலை கொஞ்சம் குடிச்சிருப்பாரு போல இருக்கு. அதனாலதான் தமிழ்ல இந்த போடு போடுறாரு. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க என்னடான்னா முதுமை பருவம் தான் இனிமையானது, இளமை பருவம் தான் இனிமையானதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. ஆனா இப்ப அன்றாட செய்தித்தாளெல்லாம் படிச்சு பாருங்க, அதுல வர முக்கியமான பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது யாரு? ஒன்று இளமை பருவத்தில் வரவங்களா இருக்கும், இல்லை முதுமை பருவத்தில் இருக்கிறவங்களா இருக்கும். என்னைக்காவது ஒரு குழந்தையால ஒரு பிரச்சனைன்னு நியூஸ் பேப்பரில் படிச்சிருக்கீங்களா? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு அரசு பள்ளிக்கூடத்துக்கு போய் அங்கே இருக்கிற மாணவர்கள் கிட்டெல்லாம் சில கேள்வியை கேட்குறாரு. பொதுவாக மாணவர்கள் தான் அப்துல் கலாம் ஐயா கிட்ட கேள்வி கேட்போம். இந்த தடவை அவர் மாணவர்கள் கிட்ட கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ராய் ஏன் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால்? இதாங்க கேள்வி. அதுக்கு ஒரு சில மாணவர்கள் எந்திரிச்சு சொன்னாங்க, சார் அவங்க அழகாக இருக்காங்க சார். சரி, ஓகே. இன்னொரு சில மாணவர்கள் எந்திரிச்சு சொன்னாங்க, சார் அவங்க அழகாக நடக்கிறாங்க சார், அழகாக எல்லாத்தையும் பேசுகிறாங்க சார். சரி, அதுவும் ஓகே. கடைசியாக எங்களை மாதிரி குழந்தை பருவத்தில் இருக்கிற ஒரு குட்டி பொண்ணு எந்திரிச்சு சொல்லுதுங்க, சார் நான் அந்த போட்டியில் கலந்துக்கல, அப்படி கலந்துருந்தேன்னா இந்நேரம் ஐஸ்வர்யா ராய் ஜெயிச்சிருக்காது அப்படின்னு சொல்லுதுங்க.
அப்படிப்பட்ட புத்திசாலி இருக்கிறவங்க பருவம் தாங்க எங்கள் குழந்தை பருவம். முதுமை பருவம் இருள் நிறைந்தது, இளமை பருவம் மருள் நிறைந்தது, எங்கள் குழந்தை பருவம் மட்டும்தான் அருள் நிறைந்தது என்று கூறி வாய்ப்பளித்த புதிகம் தொலைக்காட்சியின் அருளும் ஐயாவின் அருளும் எனக்கு கிடைக்க வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடேப்பா, அது பாருங்க, சின்ன வயதாக இருந்தாலும் எடுத்துக்கிட்ட உதாரணம் அப்பர் சுவாமிகளுக்கு 80வது வயதில் தான் இறைவனுடைய அருள் கிடைத்தது. அதனால தான் அவர் பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் குளரார்தங்கள் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன்னார். சுந்தரர் சொன்னார், அவருக்கு இளமை பருவம், அப்போ தான் வந்து கடவுள் எல்லாம் செய்கிறார். திருஞான சம்பந்தருக்கு தான் சீர்காழியிலே இந்த சின்ன குழந்தை முள்ள முங்கியிருந்த அப்பா எந்திரிச்சு பார்க்குறாரு, பிள்ளை அழுகுது. ஏன் அழுகுதுன்னு பார்த்தா வாயில் பால் வடியுது. யார் கொடுத்தா? குச்சி எடுத்துகிட்டு அப்படி அடிக்க போகிறார். அப்போ தான் அந்த குழந்தை இப்படி காட்டுது, தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவன் மதி சூடின்னு சொல்லி அந்த 3 வயது குழந்தைக்கு ஞானம் கொடுக்க வந்தது இறைவனுங்கிறத ரொம்ப அழகாக அருமையாக சொல்கிறார். இந்த மாதிரி பிள்ளைகள் பேசினா தாங்க நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பாராட்டுக்கள். மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி. ஏன் எங்கே போயிருந்தீங்க? 2வது ரவுண்டு ஆரம்பிக்குது. அதுக்கா ஒரு தடவை என்ன பண்ணா, திருடன் வீட்டுக்கு வந்துட்டான். திருடன் வீட்டுக்கு வந்தோடனே நேராக ஆம்பளைட்டா போய் கேட்டிருக்கான், பீரோ சாவியை கொடு அப்படின்னு. உடனே அவர் கேட்டார், தொழிலுக்கு புதுசா அப்படின்னு. எப்படி சாமி கண்டுபிடிச்சிங்கன்னா, எந்த வீட்டில் பீரோ சாமி ஆம்பளைட்ட இருக்கு? எந்த வீட்டில் பீரோ சாவி ஆம்பளைட்ட இருக்கு? அடுப்படியில் என் மொண்டாட்டி கொரட்டை விட்டு தூங்குறா, அவள்கிட்ட சாவி இருக்கு, எடுத்துகிட்டு போய் பீரோவில் திறந்து பணம் எடுத்துக்க. 500 ரூபா கேட்டுக்கிட்டு 1 வாரமாக கேட்குறேன், கொடுக்க மாட்டேங்கிறா. ஒரு 500 ரூபா மட்டும் கொடுத்துட்டு போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடாது. அவன் நேர்மையான திருடன். திறந்து 500 ரூபாயை கொடுத்துட்டு போகிறான். குழந்தை பார்த்துருச்சு. இதுதான் குழந்தையோட சாமர்த்தியம். அந்த நேரத்தில் திருடனையும் காட்டி கொடுக்கணும். நைஸாக சொன்னிச்சு, திருடன் அங்கிள் அப்படின்னுச்சு. திருடனுக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ மரியாதையாக பாசமாக யார் கூப்பிட்றது? குழந்தை. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனீங்கல்ல, என் ஸ்கூல் பேக்கு இவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க, அதையும் எடுத்துகிட்டு போங்க. அது இருக்கிறனால தான் படிக்க சொல்கிறாங்க. அவ்வளோ பெருசாக தூக்கிட்டு போகும்போது மாட்டிக்கிட்டான். ஆக அந்த குழந்தையோடைய பாருங்க, திருடனாலேயே தூக்க முடியாத பிள்ளை பைதான் அந்த பிள்ளை தூக்கிட்டு போகுது தினம். பாசங்கிறது குழந்தைகிட்ட இருந்தையா. ஒரு தாத்தா என்ன பண்றாரு, குழந்தைய அழைக்க பள்ளிக்கூடத்து வாசலுக்கு போறாரு, பேத்திய தூக்க போறாரு. பேத்திக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்கூல் பைய கேட்கிறாரு, குட்ரா செல்ல நான் வச்சுக்கிறேன், வெயிட்டா இருக்குடா குட்ரா. வேணாம் தாத்தா, இது ரொம்ப வெயிட், நானே தூக்கிக்கிறேன். சரி, உன் லஞ்ச் பேக்கையாவது கொடு, நான் வச்சுக்கிறேன், ரொம்ப வெயிட்டா இருக்கு. வேணாம் வேணாம், நானே வச்சுக்கிறேன். அது வாட்டர் பாட்டிலாவது கொடுப்பான்னு. வேணாம் வேணாம், நீ இவ்வளோ வருத்தப்படுற, நான் எல்லாத்தையும் வச்சுக்கிறேன், என்ன வேணா நீ தூக்கி கேங்குது. அப்போ தாத்தா அந்த குழந்தையோட நுட்பமான அறிவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். அதாவது இளமை பருவத்தில் இன்பமான பருவத்தை சரியாக பயன்படுத்திக்கிறீங்களாங்கிற கேள்வியை இளைஞர்கள் கேட்டு பாருங்க, அது ஒன்று போகிறோம். குழந்தை பருவத்தில் தான் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். இன்னைக்கு இளமை பருவம் இனிமையான பருவங்கிறீங்களே, அப்புறம் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறீங்க? முதுமை பருவம் இனிமையான பருவம்னு சொல்கிறீங்களே, அப்புறம் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறீங்க? ஒருத்தன் அப்படி தான் கொடைக்கானல் மலை உச்சியில் போய் உழுவ போயிட்டான், ஒருத்தன் பிடிச்சிட்டான். தடுக்காத, என்னை தடுக்காத, நான் சாக போகிறேன். தடுக்காத, உன்னை யார் தடுத்தது? போய் டோக்கன் வாங்கிட்டு வா. 1 வாரமாக டோக்கன் வாங்கிட்டு வரிசையில் நிற்கிறேன், இழிச்ச வாய்ப்பாயிலா. அதாவது குழந்தை பருவம் இனிமையான பருவம், முதுமை பருவம் இனிமையான பருவம், இளமை பருவம் இனிமையான பருவம். ஆனால் காலத்தால் அழிக்க முடியாத என்றும் இனிமையான பருவம் குழந்தை பருவம் தான், குழந்தை பருவம் தான் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமையாக சொல்கிறாருமா. குழந்தையை பற்றி அழகான கதைகள்லாம் ரொம்ப இனிமையாக எடுத்து சொன்னார். சொல்லுங்க. தலைப்புலையே பாருங்க ஐயா, மிக இனிமையானது குழந்தை பருவமா, இளமை பருவமா, முதுமை பருவமா? ஆமா ஆமா, ரெண்டுத்துக்கும் இடையில இளமை பருவம் இருக்கு பாருங்களா, அதுதான் எங்களோட பருவம். அநியாயமா இருந்தாலும் அதிகாரமா இருந்தாலும் எதுக்கும் செஞ்சு கொடுக்காம நடுவு நிலைமையில இருக்கக்கூடிய பருவம். தராசு முள்ளு மாதிரி துலாக்கோலின் நடுவுல இருக்கக்கூடிய தாங்கய்யா எங்களோட இளமை பருவம். காலேஜ்ல நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம், என்னடி பிஏ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம், காலேஜா இல்ல மேரேஜா? காலேஜுக்கும் மேரேஜுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுமாடி? என்னடி, காலேஜ்னா வாரத்துல ஒரு நாள் கிளாஸ கட் அடிக்கணும், அதுவே மேரேஜ்னா வாரத்துல ஒரு நாள் கட்டின புருஷன் அடிக்கணும்னாலுங்க. இப்படி வித்தியாசமா யோசிக்க கூடிய பருவம் தாங்கய்யா எங்களோட இளமை பருவம். நல்லா கவனிச்சிங்களா? காலேஜ்னா கட் அடிக்குமா, கல்யாணம் புருஷன் அடிக்கணுமா?
ஜான்சி ராணி குதிரை ஏறி ஆண்களை வெற்றி கண்டது இளமை பருவத்துல தான். ஏன் யூசுப் மலாலா தன்னோட இணையதளத்துல பெண் கல்வி வேணும்னு போராடின ஒரு பெண்மணி, தன்னோட மார்புல 3 குண்டுகள் பாய்ந்த போதும் ராணுவத்துல இருக்கிறப்ப ராணுவ மருத்துவமனையில சிகிச்சைக்காக அட்மிட் பண்ணியிருந்தப்ப கூட தன்னால முடியும்னு முயற்சி பண்ணி அந்த விஷயத்துல சாதிச்சு காட்டினவ தான் யூசுப் மலாலா. அதற்காக ஆல்பர்ட் நோபல் நினைவா தரக்கூடிய நோபல் பரிசையும் உலக அமைதிக்கான பரிசையும் தங்க பதக்கத்தையும் பரிசுகளை பல லட்சங்கள்ல வாங்கிட்டு வந்த பெண்மணி தான் எங்களோட யூசுப் மலாலா. ஐயா, ஒரே ஒரு விஷயம், தாய் பாசம், நம்பிக்கை, தியாகம், கருணை, அமைதி, இப்படி எல்லா விஷய பண்புகளையும் ஒரே வார்த்தையில 3 எழுத்துல சொல்ல முடியும்னா அது எங்களோட இளமை பருவத்தினால மட்டும்தான் முடியும். மிக மிக இனிமையானது இளமை பருவமே அப்படின்ற என்னோட ஆணித்தரமான கருத்து. இதுக்கு மேல பெரிய அணியே கிடையாது. ஐயா, நம்மெல்லாம் ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் ஆசிரியராக இருக்கும்போது மாணவர்களை சந்திக்கிறோம். இப்போ மாதம் பார்த்தீங்கன்னா தேர்வு வையின்னு சொல்கிறாங்க கல்வித்துறையில். மாதம் நம்ம தேர்வு வச்சு அதை திருத்தி கொடுத்து இப்படி செய்யணும் படிக்கணும்னு சொல்லும் பொழுது நம்மளை பார்த்தா அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு தெரியுங்களா? கால் முளைச்ச குறையான் கண்ணாடி போட்டுட்டு வந்து அரிக்கிது பாடுறாங்கிறான். இன்னைக்கு மாணவர்கள் நம்மளை சொல்லக்கூடியது. ஆனாலும் அந்த மாணவர்களுக்கு பொறுமையாக பொறுத்திருந்து நம்மளுடைய போதனையை கொடுத்து ஒரு 10 ஆண்டுகள் கழித்து நம்ம வரும்பொழுது ஐயா உங்களால் தான் நான் நல்லா இருக்கான்னு சொல்கிறான் பாருங்க. அந்த மாதிரி ஒரு மன நிறைவு, ஒரு மகிழ்ச்சி வேற யாருக்கு கிடைக்குங்க? ஆக முதுமையில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். கண்ணதாசன் அழகா சொல்லியிருக்கிறான் பாருங்க, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா. அந்த வரியில் அழகா சொல்லுவான், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி பிறக்கும் என்று இறுதி வரைக்கும் அமைதியான இன்பத்தை பெறக்கூடிய ஒரு பருவம் முதுமை பருவம் என்பதை அழுத்தமாக ஆணித்தரமாக பதிவு செய்து அமர்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா பாடுறார். அடுத்து எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த இளைஞர்கள் வந்து உருப்படுறதே இல்லை, பெரியவங்க அட்வைஸை கேட்கறது இல்லை, நீதி நேர்மை நியாயம் கடமை கட்டுப்பாடு இதில் எதையுமே ஃபாலோ பண்ணுறது இல்லை, உருப்படாம போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க கிட்டலாம் நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இவங்க இளமையில எப்படி இருந்தாங்க? இதே நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் கேட்டா இருந்தாங்க? அப்படிலாம் கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு ஏன் ஒரே ஒரு மகாத்மா காந்தி கிடைச்சாரு? நமக்கு ஏன் ஒரே ஒரு அப்துல் கலாம் கிடைச்சாரு? ஒரே ஒரு நேரு மாமா கிடைச்சாரு? இன்னைக்கு 1000 நேரு மாமா கிடைச்சிருக்கணும்ல. அப்ப இவங்க ஆடின ஆட்டத்துல கொஞ்சமாவது நாங்க ஆடுவோம்ல. இன்னைக்கு இருக்கிற இந்த முதிர் இளைஞர்களுடைய வழி வந்த இளம் இளைஞர்கள் தான் நாங்க. இவங்க போட்ட ஆட்டத்துல கொஞ்சமாவது ஆடி இவங்க கிட்டே காட்டுவோம் சார். ஆக என்னைக்குமே இனிமையான பருவம் இளமை பருவம் தான். நம்ம அம்மா அப்பா நமக்கு நியூமராலஜி ஜெமாலஜி வாஸ்து சாஸ்து அதெல்லாம் பார்த்து ஒரு நேம் வச்சிருப்பாங்க. அந்த நேம் எல்லாம் நம்ம காலேஜ்ல இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருந்திருக்காது. சிம்பிளா என்ன எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், நான் என் கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்கேன்னா என் ஸ்டாஃப் சொல்லுவாங்க, மதுமிதா லிசன் திஸ் கிளாஸ் அப்படின்வாங்க. நான் திரும்பி பார்த்துருக்க மாட்டேன். மதுமிதா லிசன் திஸ் கிளாஸ் அப்படின்னு கத்துவாங்க. அப்பயும் எனக்கு காதலே இருக்காது, செவிட்டு காதல சங்குறது தான், சத்தியமா காதல் இருக்காது. ஆனா என் நண்பன் அங்கே ஹே அல்வா திரும்பி பாருடி அப்படின்னு சொல்லுவான். டக்குன்னு திரும்பி பார்த்து சொல்லு மச்சான் அப்படின்னு சொல்லுவேன். இப்படி உங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய கல்லூரி காலத்துல நிச்சயமா ஒரு பட்டப்பேர் இருந்திருக்கும். இப்ப நான் இங்க பேசிட்டு இருக்கேன், உங்க எல்லாருக்கும் நிச்சயமா உங்களுடைய பட்டப்பேர் ஞாபகம் வந்திருக்கும். இப்படி ஒருத்தருடைய மனசுலையும் இனிக்கக்கூடிய நினைவுகளா இருக்கிறது இந்த இளம் பருவம் நினைவுகள் தான். குழந்தை பருவம் டியூஷன்லேயே போச்சு, முதுமை பருவம் முதியோர் இல்லத்திலே போச்சு, இளமை பருவம் தான் சார் இன்பத்துல போச்சு. நினைக்க சந்தோஷம், என் வாழ்க்கை என் இஷ்டம், நீ திட்டினாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தானே திட்டுற, என்னை வேற யாரு திட்ட போறா அப்படின்னு பெரிய மனசு பண்ணி விட்டுட்டு போயிடுவான். பூசலார் தான் மனதுல கோயில் கட்டி சிவபெருமான தான் மனசுக்குள்ளேயே கொண்டு வந்தாரு. ஆனா இங்க 1000 ஷாஜஹான்கள் தான் மனதுல தாஜ்மஹாலை கட்டிக்கிட்டு தன்னுடைய காதலனுக்காகவோ காதலிக்காகவோ இன்னைக்கும் காத்துட்டு இருக்காங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், ஆனா நிச்சயமா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய முன்னாள் காதலியும் முன்னாள் காதலனும் தலைக்குள்ள வந்து டிங்னு நின்றுப்பாங்க. இதுதான் சார் இளமை பருவம். உங்களுடைய பசுமையான நினைவுகள் நிச்சயமா உங்க மண்டையில ஞாபகத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். இறுதியா ஒரே விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இளைஞன் தான் சாதிக்கிறான் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தமான கருத்து இருக்கு.
இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க சுதந்திரமா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம், ஒரு நிமிஷத்தையும் யாருக்காகவும் கவலைப்படாம சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சந்தோஷத்துக்காக நமக்கு யாருன்னே பரிச்சயமே இல்லாத ஒரு மனுஷன் போனா கொத்து கொத்தா செத்து போயிடுவோம் அப்படின்னு எல்லையில போய் நம்ம பாதுகாப்புக்காக நிக்கிறானே, ஓன் தாத்தாவும் ஏன் தாத்தாவும் போய் நின்னாரு? என்னோட இலக்கியம் தானே போய் நின்னா. தான் பெத்த பிள்ளையோட சந்தோஷத்தை கூட ஒரு செல்போன்ல கேட்டுட்டு மழைன்னு பாராம வெயில்னு பராமரிக்கிறது யாரு? இதே இளைஞர்கள் தான். ஆக சாதனையாளர்கள் உருவாகின்ற பருவம் இளமை பருவம், சாதனைகள் நிகழ்த்தப்படுவதும் இளமை பருவம் தான். ஆக என்னைக்குமே சந்தோஷமா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது, கெத்தா ஸ்டைலா வாழ்றது, உங்க எல்லாரும் பார்த்து பொறாமப்பட வைக்கிற பருவமா இருக்கிறது எங்களோட இளமை பருவம் தான் சொல்லி நன்றி. நல்லது. அடுத்து தத்தி தவழும் வயது, கள்ளங்கபடமில்லா உள்ளம், கனவில்லா உறக்கம், நடிப்பில்லா சிரிப்பு, எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் இல்லாத வாழ்க்கை அப்படின்னா அது குழந்தை பருவம் மட்டும்தாங்க ஐயா. இப்போ முதியவங்களுக்குள்ள சண்டை வந்ததுன்னா என்னங்க ஐயா பண்ணுவாங்க? போய் தன்னோட பிள்ளைகிட்ட சொல்லி சண்டை இழுப்பாங்க, இல்லை பேர பிள்ளைகிட்ட சொல்லி சண்டை இழுப்பாங்க. அதே இளைஞர்களுக்குள்ள சண்டை வந்ததுன்னா, நீ நடிச்சிட்டல, வெளில வா, நான் வச்சுக்கிறேன், வா நீ நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் இதே குழந்தை பருவத்தில் பக்கத்து வீட்டுக்காரனோ பக்கத்து தெருக்காரனோ அடித்து பரண்டு மண்ணில் உருண்டு விளையாண்டு அவனோட சட்டையிலேயே ஒரு கலர்ஃபுல்லான வாழ்க்கையை ஒரு அனுபவத்தை கொண்டு வந்து மகிழ்ச்சிப்பான். இதை பார்த்து அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டுப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க தெரியுமாங்கய்யா? சாயந்தரமே மறுபடியும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து விளையாடுவாங்க. அந்த இடத்துல பகைமை இல்லை, எதிர்ப்பு இல்லை, எதிரி இல்லை. எதிரின்னு நினைக்க கூட தெரியாத பருவம் தான் குழந்தை பருவங்கய்யா. ஐயா, அதாவது குழந்தை இல்லாத வீடு சுடுகாட்டுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் 4 பெரியவங்க இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அமைதியாக இருக்கும். வீட்டில் ஆள் இருக்காங்களா இல்லையா? ரோட்டில் போகிற வரவங்களாம் இப்படி தான் பேசிட்டு போவாங்க. அதே ஒரு 4 இளைஞர்கள் இருந்தாங்கன்னா கூத்தும் கும்மாளமும் குதூகலமாகவும் இருப்பாங்க. ஆனால் அதே ஒரு வீட்டில் 4 குழந்தைகள் இருந்தால் அந்த வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கவலையே இல்லாமல் அந்த பிரச்சனையும் மறைச்சிட்டு தன் குழந்தைகிட்ட தன்னோட குழந்தை பண்ணுற ஒரு சுட்டித்தனத்தையும் ரசிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற பருவம்னா அது குழந்தை பருவம் மட்டும்தாங்க ஐயா. ஐயா, எல்லா பருவமுமே இனிமையானது தான், நான் இல்லைன்னு சொல்ல. அந்தந்த பருவத்தில் நம்ம இந்த பருவத்தை அனுபவிக்கும் போது அது இனிமையாக இருக்கலாம். ஆனால் எல்லா பருவத்துலையுமே மிக இனிமையானதாக தோன்ற ஒரு பருவம்னா அது குழந்தை பருவம் மட்டும்தாங்க ஐயா. ஐயா, குழந்தை பருவத்திலையும் இளமை பருவத்திலும் யாருக்கு சரியாக வாழ்க்கை அமையுதோ அவங்களோட முதுமை பருவம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். 2 கிராமத்து பெண்கள் தன் கடந்த கால வாழ்க்கையை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. வைரமுத்து அழகாக சொல்லுவாருங்க, கருவாட்டு பானையில் சிறுவாட்டு காசு எடுத்து கோனார் கடை தேடி குச்சைசு ஒன்று வாங்கி நான் திங்க நீ கொடுக்க, நீ திங்க நான் கொடுக்க, கலங்கிய ஐஸ் குச்சி கலர் கலராய் கண்ணீர் வடிக்க, பல்லால் கடிச்சு பங்கு போட்ட வேலையில் மண்ணில் விழுந்து 2 துண்டாச்சே தினம் எழுதியிருப்பார். தோழிமார் கதை. அது மாதிரி கடந்த காலத்தை நினச்சி சந்தோஷப்படுற பருவம்னா அது முதுமை பருவம் தாயா. எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, எங்கள் கிராமத்தில் 2 பாட்டிங்க இருக்காங்க. அவங்க பக்கத்தில் போய் நின்னா போதும், அவங்க போகிறவங்க வரவங்களெல்லாம் சொலவடையாலே கிண்டல் செய்வாங்க. ஒரு பாட்டி சொல்லும், குடலு கூழுக்கு ஆசைப்பட்டுச்சான், கொண்டமுடி தாளம்பூக்கு ஆசைப்பட்டுச்சான், பொழைச்ச பொழப்பு தெரியாதா, வாழ்ந்த வாழ்க்கை தெரியாதா, இவளுக்கெல்லாம் புதுசாக வந்துருச்சான் வயசு அப்படிங்கான். அதுக்கு இன்னொரு பாட்டி சொல்லும், மானங்கட்ட சிரிக்கி மந்தைக்கு போனாலாம், மச்சானை பார்த்து பல்ல காட்டினாலாம், வயசு இருக்குன்னு அப்படியே ரொம்ப மினுக்கிறா அப்படின்னு சொல்லும். அவங்கள பார்த்துட்டு நான் சொல்லுவேன், பாட்டி உங்கள் லூட்டி தாங்கலை அப்படின்னு சொல்லுவேன். அவங்க பக்கத்தில் இருந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்யா. அவங்களுக்கு சிரியாவில் எத்தனை பேர் செத்தாங்கன்னு கவலை கிடையாது, அமெரிக்காவுக்கு அடுத்த ஜனாதிபதி யாருங்கிறதா அவங்களுக்கு கவலை கிடையாது. வாசலில் உட்காந்துக்கிட்டு காலை நீட்டி போட்டுக்கிட்டு வெத்தலை தின்னுக்கிட்டு இந்த உலகமே தான் கையில் இருக்கிற மாதிரி நினைப்பாங்க பாருங்க. அதுதான் முதுமை பருவத்தின் மகிழ்ச்சிங்கிறது. ஐயா, கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லிடுறேன். இறைவன் உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டார்னா யோசிக்காம நான் சொல்லுவேன், இறந்து போன என் பாட்டி திரும்ப வேணும்னு தான் நான் கேட்பேன். ஏன் தெரியுங்களா? அந்த காரை படிந்த அந்த வெத்தலை கரை படிஞ்ச அந்த ஒரு 4 ரூபா இப்போ கொடுக்கும்போது எனக்கு இருந்த சந்தோஷம், இப்போ நான் வாத்தியாராக இருக்கேன், எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் அந்த மகிழ்ச்சி இல்லைங்கய்யா. அவங்களோட வாழ்ந்த காலம் தான் எனக்கு இனிமையான காலம். பெரியவங்களை ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கணும், அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். எனவே மிகவும் மகிழ்ச்சியான பருவம்னா, மிகவும் இனிமையான பருவம்னா அது முதுமை பருவம். முதுமை பருவம்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, உலக நாடுகள்கிட்ட இல்லாத பெரிய ஆயுதம் இந்தியாட்ட இருக்கு. ஆயுதம்னா நினைச்சிருப்பீங்க கத்தியோ கடப்பாறையோ திருப்பாச்சி அருவாளோ அணுகுண்டோ இல்லையா.
வேர்ல்டு லார்ஜஸ்ட் யூத் பாப்புலேஷன் 356 பில்லியன் இளைஞர் மக்கள் தொகையை கொண்டு கம்பீரமான ராணுவத்தை கொண்டு இருக்குன்னா அது நம்ம இந்தியாயா? சபா சபா ஐயா, எதையும் சாதிக்கும் சக்தி, ஆற்றல், துணிவு இருக்குன்னா அது இளமை பருவம். நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க, ஓடுற பாம்பை காலில் மிதிக்கிற வயசு இளமை பருவம். குழல் இனிது யாழ் இனிது என்பர் மக்கள் தம் மழலை சொல் கேளாதவர். எங்க சார் கேட்க விடுறீங்க? பேச்சு வரதுக்கு முன்னாடியே கொண்டு கிண்டர் கடலில் விட்டு படின்னு டார்ச்சர் தானே பண்றீங்க. ஐயா, ஒருத்தன் வாழ்வுல எப்ப முழுமைப்படுறான்னு நினைக்கிறீங்க? எப்ப? இப்ப இல்லையா, ஒருத்தன் வந்து தான் வாழ்வுல எப்ப முழுமைப்படுறான்னா காதல் வர்றப்பதான் வாழ்க்கையே முழுமைப்படும். எதுக்கு எப்படி நான் என்ன சொல்லலாம் நீங்க மாத்தான் சொல்ல போறீங்க, அதனால பேசாம இருந்துறது. நான் எனக்கும் காதல் வந்துச்சு, கூட கவிதையும் வந்துச்சு. நான் கம்ப்யூட்டர் படிச்ச இன்ஜினியர் அல்லவா, அதுல கூட டெக்னாலஜி யூஸ் பண்றேன். என்ன கவிதைன்னு கேக்குறீங்களா? பூட்டாகும் இதயத்தின் ஓஎஸ்ஆய் நீ வந்தாய், மதர் போர்டில் நீ வந்து மரண வழி தந்து விட்டாய். டிஸ்காய் நீ இருந்து அடிக்கடி திட்டி என் மவுசை குறைத்தாலும் கர்சர் போல உனையே பின்தொடர்வேன். கமாண்ட் பிராம்ப்டாக நீ இருந்து கட்டளைகள் நீ இடு, ஷார்ட்கட்டில் சென்று கூட சட்டென்று செய்து விடுகிறேன். என் காதலை மட்டும் கண்ட்ரோல் எக்ஸ் செய்து விடாதே, அப்படி செய்தால் ஷட் டவுன் ஆகி போன சிஸ்டமும் நானாவேன், ஷட் டவுன் ஆகி போன சிஸ்டமும் நானாவேன். ஐயா, இன்னைக்கு இளைஞர்கள் இது புரியணும்னா இதுக்கு தனியா நம்ம கம்ப்யூட்டர் படிக்கணும், அப்பதான் புரியும். ஐயா, இன்னைக்கு இளைஞர்கள் மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இவன் எஸ்எம்எஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கான், எப்ப பார்த்தாலும் செல்ல நோண்டிக்கிட்டு. ஐயா, நாங்க குறுஞ்செய்தி அனுப்பல, சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வள்ளுவனின் வழித்தோன்றலை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயா, அருமை. அதாவது இனிமே இளமைன்னு சொல்லும் போது இன்னொரு விஷயத்த மறந்துடக்கூடாது. அதாவது நட்பு, தன்னலம் இல்லாத நட்பு எப்ப அமைன்னு நினைக்கிறீங்க? குழந்தை இல்லையா, வயசான காலத்திலயா? இல்ல, எங்க கல்லூரி வாழ்க்கையில தான் தன்னலம் இல்லாத நட்பு அமையும். அதாவது ஹாஸ்டல்ல 4 சட்டை தான் இருக்கும், ஆனா ரூம்ல 5 பேர் இருப்பாங்க. அந்த 4 சட்டையும் மாத்தி மாத்தி போட்டுப்பாங்க. அதாவது உயர் ரக பர்ஃப்யூம்களால் கூட தர முடியாத மனத்தை என்னுடைய நண்பனின் வியர்வைப்பட்ட சட்டையால் தர முடியும்னா அது எங்க இளமை பருவத்துல தான் சார். நாங்க வீட்டுல சாப்பிட்ட எச்சி தட்டை கூட எடுக்க மாட்டோம், ஆனா என் நண்பன் வீட்டுல ஒரு விசேஷம்னா எச்சியலை எடுக்க கூட தயங்க மாட்டோம் சார். ஐயா, எங்க இளைஞர் எப்படி கூப்பிடுவாங்கிறீங்க? மாம, மச்சான், பங்காளி, அத்தான்ட்டு அவனையே ஒரு உறவா நினைச்சு கூப்பிடுவோம் சார். நான் மச்சான்னு கூப்பிடுறது அவன் தங்கச்சி மேல கொண்ட காதல்னு மட்டும் நீங்க நினைச்சிடக்கூடாது, காதல்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. அவன் மனைவியை என் தங்கச்சியா நினைச்சதுனாலதான் சார் நான் மச்சான்னு கூப்பிடுறேன். அதாவது இறுதியா சொல்றேன் ஐயா, முகம் தெரியாத நபர்களையும் ஒரு நூலால் இணைத்து முகநூலாக்கிய மார்க் ஜூகர்பர்க் ஜெயித்ததும் இளமையில்தான். பெயரளவில் மட்டுமே பிச்சையை வைத்துக்கொண்டு ஆண்டுக்கு 666 கோடி ரூபாய் சம்பாதித்து கோடியில் புரளும் சுந்தர் பிச்சை ஜெயித்ததும் இளமையில்தான். அதனால தான் சொல்றேன், இறுதியா சொல்றேன், இளமை பருவம்தான் இனிமையானது. நன்றி நன்றி, அருமை. இந்த அருமையான புதுயுகம் வழங்கக்கூடிய யாவரும் கேளீர் சொல்லரங்கம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். 14 பேரும் 14 வகையான செய்திகளை மிக அற்புதமாக சொன்னாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு அருமையான பாராட்டை கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்கும். இது பூரா உங்களுக்கு தான், வாங்கிக்கோங்க. இப்போ நாம் எல்லாரும் சொன்ன மாதிரி இதனுடைய நிறைவு பகுதி என்ன? இந்த நிகழ்ச்சி தொடங்கின காலத்துலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், தீர்ப்புன்னெலாம் கிடையாது, அது வேண்டாம். ஏன்னா தீர்ப்புன்னா முடிவாயிரும். கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். நாம சில விஷயத்தை முடிவெடுக்கணும். பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எப்படி முடிவெடுத்தாங்கிறத யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு ராவெல்லாம் படுத்திருந்தா, 3 நாள் தூங்காமல் இருந்தால், சற்று கண்ணை இருந்தால் போதுமா, கனவுல அந்த நிகழ்ச்சி வந்து சேருமா. இது மனிதகுல வரலாற்றில் ஒரு ஆச்சரியம். அதுபோல் சிந்திக்க தெரிந்த மனிதனமாகிய நாம் யோசித்து பார்க்கணும், எந்த பருவம் வாழ்க்கையில் இனிமையானது. 3 வகையாக சொன்னாங்க. குழந்தை பருவங்கிறது எப்படிப்பட்டது? அழகாக ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்ல நமக்கு இனிமையாக இருந்தது. மீண்டும் குழந்தையாயிர மாட்டோமா? எல்லாருக்குமான ஆசை. ஏன் அப்படின்னா, கவலைகள் இல்லை, நாளைய கவலை இல்லை. பைபிளில் ஒரு வாசகம் வரும், பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, ஆனால் அவை மகிழ்ச்சியாக இருக்கின்றன. அது அப்படியே நீங்கள் குழந்தைகளுக்கு போடுங்க,
அந்த குழந்தைகள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, எதை பார்த்தாலும் குழந்தை சந்தோஷப்படும், சிரிக்கும். சிரிப்பை அடக்கவே முடியாது. இப்போ நம்மளாக இருந்தால் சிரிக்க மாட்டோம், ஆனால் குழந்தை அப்படி இல்லை. அப்பா சொல்லியிருப்பார், இந்த பாரு இன்னைக்கு சிரிக்காத. எங்கள் மேனேஜர் வர்றாரு, ஓடி ஓடி சிரிப்பான், உட்காந்து சிரிப்பான். கடைசியில் நேரம் வந்து கேட்டுருவான், இவர் தானேப்பா அந்த லூஸ் மாமா அப்படிமா. இல்லைடா இல்லைப்பா நீ சொன்னப்பா அப்படிமா. நமக்கு கவலையாக இருந்தாலும் பிள்ளைக்கு அந்த கவலை இல்லை. இன்னும் யோசிச்சு பாருங்க, நாம் சிறுபிள்ளையாக இருந்தபோது புத்தகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டோம். புத்தகத்து நடுவில் மயில் தொகையை வச்சு அது குட்டி போடும்லான்னு நான் நம்பினேன். என் கூட இருந்த ஒருத்தர் அதுக்கு தினம் அரிசியெல்லாம் போடுவான், சென்னையாக இருக்குது வெள்ளிக்கிழமை குட்டி போடும் அப்படிமா. அதெல்லாம் ஒரு ஆச்சரியமான காலம். பொன்வண்டுன்னு ஒருத்தன் கொண்டு வருவான், தீப்பெட்டி அப்படி திறந்து அப்படி காமிச்சிட்டு உள்ளே வச்சுருவான். என்னவா அது தங்கமாக முட்டை ஓடுமா. நான்லாம் நம்பிக்கிட்டு இருந்தேன், இந்தியா கடனை பூரா தீர்த்து புடலாம் அந்த பொன்வண்டு முட்டையிலேன்னு. சின்ன சின்ன வயதில் ஏற்பட்ட நமக்கான மகிழ்ச்சி அது. திருவிழா வந்தால் சந்தோஷம், தீபாவளி வந்தால் அப்பா கலங்குவார், அம்மா அழுவாங்க. ஏன் எல்லா வேலையும் பார்க்கணும், பிள்ளைகளுக்கு சந்தோஷம். எண்ணி பார்ப்பேன், இன்னும் 7 நாள் 3 நாள் 2 நாள் 1 நாள். அந்த மகிழ்ச்சி காலம் அப்படி இருக்கும். அந்த இளமை பருவங்கிறது ஃபோட்டோக்களில் பார்க்குறோம், கவிதைகளில் பார்க்குறோம். நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ இருந்த வீடு, எங்கள் முதல் வயசில் சொல்லிக் கொடுத்த டீச்சர் என்று வரிசையாக சொல்லிக்கிட்டே வர்றோம். இதெல்லாம் அந்த குழந்தை பருவத்தினுடைய கனவுகள். இன்றைக்கும் எல்லாரையும் கேட்டு பாருங்க, உங்களுக்கு மீண்டும் எந்த பருவம் வேணும்னு கேட்டால் இளமை பருவத்தில் இருக்கட்டுங்க, ஆனால் குழந்தை ஆகணும்னு நினைக்கிறோம். அவர் கலெக்டராக இருப்பார், அவர் கண்டா ஊரே நடுங்கும். ஆனால் அவர் வீட்டுக்குள்ளே வந்தோடனே பேரன் சொல்லுவான், தாத்தா உனக்கு அறிவே இல்லை. ஆமாடா அப்படிம்பார் சந்தோஷமா. இங்கே வா உட்காரு, யானை மாதிரி நில்லு, மேலே ஏறி போ, யானை இங்கிட்டு போ அங்கிட்டு போ. கலெக்டர் தான், ஆனால் பேரனை சுமக்கிறப்ப அவருக்கு சந்தோஷம், தாத்தாவை யானையாக்குனதில் அவனுக்கு சந்தோஷம். சின்ன குழந்தைகளுக்கு அத்தனை பெருமை. அதெல்லாம் நம்முடைய கதைகளில் சொன்னாங்க. ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு பொருள் தெரியுமான்னு கேட்டபோது முருகப்பெருமான் சிவபெருமான்கிட்ட தெரியும், ஆனால் நீ என் கீழே உட்காந்து கேளு, நான் வாத்தியார் நீ மாணவன். தந்தைக்கு உபதேசம் செய்த சுவாமிநாதர்கள் இந்த நாட்டில் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த பருவம் தான் குழந்தை பருவத்தினுடைய பெருமை என்பது ஒரு சாரர் கருத்து. இளமை ஒன்றும் செய்ய வேணாம், திடீர்னு வளர்ந்துருவோம். எப்படி வளர்ந்தோம்னு நமக்கே தெரியாது. வளர்ந்துட்டா நம்முடைய ஆற்றல் ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தி முன்னுக்கு வர்றவங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆப்பிள் கம்பெனியினுடைய அதனுடைய உருவாக்கத்துக்கு காரணமானவர்கள் ஒருத்தர். இந்தியாவுக்கு வந்து சில ஆண்டுகள் இருந்தார். அப்போ அவர் சொல்கிறாரு, மத்தியான சாப்பாடு ஒருவேளை கிடைக்கிறதுக்காக நான் 12 மைல் நடந்து போயிருக்கேன். அப்படி நடந்து போய் நான் பெற்ற சில வகையான அறிவு, சில வகையான ஞானம் என் வாழ்க்கையை புரட்டி போட்டது. அதற்கு காரணம் இந்தியா என்று ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னுடைய அந்த அருமையான வார்த்தையில் வாழ்க்கை வரலாறு சொல்லியிருக்காரு. இப்போ அவரை பற்றிய வாழ்க்கை படம் வந்திருக்குது. இளமையில் வறுமை. நெப்போலியனுடைய வரலாற்றில் சொல்லுவாங்க, படைகள் போயிட்டுருக்கு, திடீர்னு ஒரு இடத்துல நிற்கிது, இதுக்கு மேலே போக முடியாதுங்கிறாங்க. ஏன்னு கேட்குறாரு. நடுவில் சின்னதாக ஒரு வாய்க்கால் போகுது, அது தாண்ட முடியாது. ஏன் தாண்ட முடியாது? எத்தனை அடி? அது 10 அடி. சரி, தன்னுடைய குதிரையில் ஏறினார். அந்த பக்கம் போயிட்டு திருப்பி வேகமாக குதிரையை கொண்டு வந்து அதனுடைய அந்த இதில் ஒரு மிதிச்சார். அந்த குதிரை தாண்டிச்சு. 10 அடி பள்ளத்தை 12 அடியாக தாண்டி அந்த பக்கம் குதிச்சுட்டு சொன்னார், திறமையுள்ளவர்கள் என் பின்னால் வாங்கள், மற்றவர்கள் திரும்பி போங்கள்னாரு. அந்த வேகம்தான் மாவீரன் நெப்போலியன் என்கின்ற அரசு வம்சத்திலே பிறக்காத அந்த மனிதனை அந்த நாட்டினுடைய அரசனாக்கியது. ஞாபகம் வச்சுக்கங்க, பாரம்பரிய அரசு வம்சம் இல்லை. நெப்போலியன் போனபர்ட், பாரிஸ் இப்போ நான் போயிருந்தேன், பிரான்ஸ் தேசத்தினுடைய அதிபதி. அந்த அரண்மனையை சுற்றி பார்க்கவே நமக்கு 5 நாள் ஆகும். அப்படியான ஒரு பெரிய வேகத்தை கொண்டு வந்தது எது? அந்த மனது. இளமைக்கான அத்தனை வேகம், அத்தனை எண்ணம். சொன்னாங்கல்ல, பட்டாளத்துக்கு ஆள் எடுத்தாலும் போலீஸ்க்கு ஆள் எடுத்தாலும் குழந்தையாக இருந்தால் எடுக்க மாட்டாங்க, முதுமையாக இருந்தால் போய் படுக்க சொல்லிடுவாங்க. ஏன்னா துப்பாக்கியை கையில் பிடிக்கிறப்ப அந்த வேகம் நமக்கு இருக்கணும், அதுதான் வேணும். அதை இளமை பருவத்துக்கான விஷயத்தை சொன்னாங்க. உலகத்திலேயே அதிகமான இளைஞர்களை கொண்ட நாடு நம்முடைய நாடு. இந்த நாடு ஒரு காலத்தில் எல்லா நாட்டுக்கும் சவால் விடும் என்றால் எந்த தைரியத்தால் என்றால், நம் இளைஞர்கள் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்ற தைரியத்தால். அதனால தான் அருமையாக சொன்னார், இளைய பாரதத்தினாய் வா வா வா. பாரதியினுடைய பாட்டில் நீங்கள் பார்க்கலாம், ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா,
உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. அப்போ இளமை பருவம் ரொம்ப முக்கியமான பருவம். அதில் தான் காதல், அதில் தான் வேலை, அதில் தான் நம்முடைய நிம்மதி, அதில் தான் எல்லாமா இருக்குது. அப்போ அந்த 18 வயதுக்குள்ளேருந்து 38 வயதுக்குள்ளே இந்த இளமை பருவம் எல்லாவற்றையும் தாங்கி நிற்கிது. அந்த பருவம் தான் சிறந்த பருவம். இது ஒரு சாரார் கருத்து, அதையும் நம்ம மறுக்க முடியாது. முதுமைக்கு வாங்க, முதுமை யாரும் கேட்டு பெறதில்லைங்க. இன்னும் சொல்ல போனால் முதுமையில் இருக்கமே அதுவே கடவுள் கொடுத்த கொடை. யோசிச்சு பாருங்க, 40 வயதுலேயோ 42 வயதுலேயோ 50 வயதுலேயோ போகாமல் 80 90 வயது வரைக்கும் ஒருத்தர் இருக்கான்னா அவனை கடவுள் வைத்திருக்கிறார். நீ எவ்வளோ காலம் வேணாலும் இரு. மகாபாரதத்தில் 18 பருவங்கள்லேயே வரக்கூடிய ஒரே ஒரு பாத்திரம் யாருன்னா பீஷ்மர். 18 பாத்திரம் ஆதி பருவம் தொடங்கி கடைசியில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும், கதை முடிகிற வரைக்கும் வரக்கூடிய பாத்திரம் மகாபாரதத்தில் பீஷ்மர். அவர் மட்டும் இல்லைன்னா அந்த கதை இல்லைம்பாங்க. அந்த முதுமை பருவம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், நம் வீட்டினுடைய பெரியவர்கள் அவர்கள் குழந்தைக்கு ஒரு நூலகம், அதே மாதிரி நம்முடைய வீட்டில் ஏற்படக்கூடிய கலவரங்களுக்கு ஒரு நீதிபதி. இன்னும் சொல்கிறதா இருந்தால் வீட்டில் ஒரு பெரியவர் இருக்காருங்கிறது என்னன்னா ஒரு வங்கி. இன்னும் சொல்ல போனால் அழகான ஒரு களஞ்சியம். இன்றைக்கி கூகுள் விக்கிபீடியாலாம் சொல்கிறோம்ல, இது எல்லாமே முதுமை தான் நமக்கு தருது. சமீபத்தில் கூட நான் என்னுடைய தந்தையை பற்றி ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன். அந்த பேட்டியை படிச்சுட்டு ஒருத்தர் என்கிட்ட என்ன வார்த்தை சொன்னார் தெரியுங்களா? 15 வருஷமாக பேசாத எங்கள் அப்பாட்ட நான் போய் அப்பான்னு கூப்பிட்டேன். எங்கள் அப்பா என்னை திருப்பி என்னன்னு கேட்கல, கண்ணீர் விட்டார். காலடியில் போய் நான் விழுந்துட்டேன்னு சொன்னால் அந்த தந்தையை அறிந்து கொள்ளுகிற தன்மை இருக்கணும். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. இந்த சோழ சாம்ராஜ்யத்தை பிற்காலத்தில் நிமித்தி காட்டிய பெருமை யாருக்கு உண்டு தெரியுமா? உடம்புல 96 காயங்களை வைத்திருந்த விஜயாலய சோழன் என்கின்ற அந்த சோழ மன்னன் தான் ஒரே நேரத்தில் பாண்டியர்களையும் பல்லவர்களையும் வீழ்த்துறான். அதுதான் திருப்பரம்பயம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் அந்த யுத்தம் நடக்குது. அதனால தான் பிற்காலத்தில் இந்த சோழ சாம்ராஜ்யம் வந்தது என்று சொன்னால் ஒரு முதிய கிழவனால் இதை சாதித்து காட்ட முடியும். ஒரு முதிய கிழவனால் ஒரு குடும்பத்தை பாதுகாக்க முடியும். ஒரு முதிய கிழவனுடைய அத்தனை பொறுமையும் தான், விட்டு கொடுக்கும் பாங்கும் தான் அந்த குடும்பத்தை சாதித்து காட்ட வைக்கும். என்றால் முதுமை பருவத்தினுடைய பெருமை இதுதான். 3 பருவத்தை பற்றியும் பேசிட்டோம். எந்த பருவத்தையும் நாம் என்ன செய்யக்கூடாது, சாதாரண நினைக்கக்கூடாது. குழந்தை பருவமா, இளமை பருவமா, முதுமை பருவமா, இறைவன் நம்மை பருவகாலங்களுக்கு ஏற்ப படைத்திருக்கிறான். அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த பருவங்களை நாம் பயன்படுத்துவோம். குழந்தை பருவத்திலே நம் குழந்தையை பாராட்டுவோம். இளமை பருவத்திலே நம்முடைய குழந்தைகளை சீராட்டுவோம். முதுமை பருவத்திலே அவர்களுக்கு சுமையில்லாமல் நாம் பெருமைப்படுவோம். அதுதான் இந்த 3 பருவங்களின் பெருமை என்று சொல்லி, 3மே நமக்கு இறைவன் கொடுத்த பருவங்கள் தான். அதனால் மனிதர்கள் இந்த சந்தோஷமான பருவங்களை நினைத்து பார்க்க வேண்டும். மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பது எந்த பருவத்தில்? குழந்தை பருவமா, இளமை பருவமா, முதுமை பருவமா? நான் சொன்னது பாதி, மீதி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். புதியுகம் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.